மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இதை தொடர்ந்து தான் மத்த மாநிலம் பேச ஆரம்பிச்சு. முதலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அத பத்தி பேசுறாரு. இந்த மாரி டெய்லி மிஷன் வந்துச்சுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய தொகுதிகளை இழக்க நேரிடும். வடநாட்டில தொகுதிகள் அதிகரிக்கக்கூடும். நம்மளுடைய பிரதிநிதித்துவம் அங்க குறையும். நம்மளுடைய குரல் அங்க கேட்காது அப்படிங்கிற ஒரு முழக்கத்த வைக்கிறார். அதற்கு பிறகு தான் மத்த மாநில முதலமைச்சர்கள் இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, பேசுறாங்க. ஒரு கூட்டத்த நடத்துறாங்க. இந்த கூட்டம்லாம் நடக்குமா? இத்தனை கட்சி தலைவர்கள் வருவாங்களா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசப்பட்ட விஷயத்த இன்னைக்கு முகத்துல கரிய பூசுற மாரி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்த நடத்தி முடிச்சிருக்கிறாரு. சொல்லப் போனோம்னா, ஆந்திராவினுடைய தெலுங்கானா முதலமைச்சரா இருக்கட்டும், ஆந்திராவுடைய பிரதிநிதித்துவம் வந்திருக்காங்க. இதுல வந்து சந்திரபாபு நாயுடு வராம, சந்திரபாபு நாயுடு கூட்டணியில இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒரு நம்ம எம்பி அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ட்விஸ்ட். இது என்னன்னா, நாங்க கூட்டணியில இருக்கிறோம். எங்களுக்கு தேவைப்பட்டா இந்த பிரச்சனைய நாங்க கையில எடுப்போம் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு சின்ன ஒரு சமிக்கை குடுத்திருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அது அப்படித்தான் இந்த விஷயத்த அந்த கூட்டத்தை புறக்கணிச்சா மக்கள் கேள்வி கேட்பாங்க, எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. நாங்களும் தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். நாங்களும் அந்த கூட்டமைப்புல இருக்கிறோம். எங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. நீங்க ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா, நாங்களும் இத கையில் எடுப்போங்கிற ஒரு சமிக்கையை வந்து மத்திய அரசு குடுத்திருக்காரு. மற்றபடி இன்னைக்கு நெறைய தலைவர்கள் பேசினாங்க. அதுல குறிப்பா வந்து தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுனுடைய மகன் ராமராவ் பேசின விஷயம் தான். நீங்க வந்து பிக் பிரதரா இருக்கணும். பிக் பாஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை நோக்கி கேட்டிருக்கிறார். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு செய்கையா சமிக்கையாக பார்க்கப்படுது. இது வந்து இந்த ஒரு கூட்டம் நடக்குமாங்கிறது எல்லாரும் யோசிச்சாங்க.